பூர்ணிமா பாக்யராஜ் அவர்கள் அவங்களுடைய தாலியையும், அவங்க கிட்ட இருக்க ஒரு சில தங்கத்தையும் என்ன பண்ண போறாங்க அப்படிங்கிற தகவல் சமீபத்தில கிடைச்சிருக்கு. என்ன நடந்திருக்கு அப்படிங்கிற கம்ப்ளீட் டீட்டெயில தான் இந்த ஒரு வீடியோல நம்ம பார்க்க போறோம். பாக்யராஜ் சார் இறந்து கிட்டத்தட்ட 1 வாரத்துக்கு மேல ஆகுது. அண்ட் இப்ப பார்த்தீங்கன்னா, அவங்களோட வீட்ல பூர்ணிமா பாக்யராஜ் அவர்களுக்கு செய்ய வேண்டிய ஒரு சில சடங்குகள் நடந்திருக்கு. அண்ட் அதுல பூர்ணிமா பாக்யராஜ் அவர்கள் கழுத்துல இருக்கக்கூடிய தாலிய கழட்டி பால்ல போட வைப்பாங்க. இது நிறைய ஹிந்துஸ்க்கு தெரிஞ்சிருக்கும். இந்த ஒரு சம்பவம் வந்து கணவன் இறந்துட்டா மனைவிக்கு இது நடக்கும் அப்படின்னு. அப்படி அவங்க கிட்ட இருந்த தாலிய அவங்க அடுத்து என்ன பண்ண போறாங்க அப்படிங்கிற ஒரு தகவல் தான் சமீபத்தில வெளியாகி எல்லோருக்குமே மிகப்பெரிய ஒரு வியப்பை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு சொல்லணும். பூர்ணிமா பாக்யராஜ் அவர்கள் ரொம்பவே தெளிவா சொல்லியிருக்காங்க. அப்பா வந்து என்ன லவ் பண்ணி கல்யாணம் பண்ணாரு. அண்ட் நாங்க 2 பேருமே கிட்டத்தட்ட 42 வருஷமா அவ்வளோ சந்தோஷமா வாழ்ந்திருக்கோம். எங்களுக்குள்ள அவ்வளோ ஒரு ஒற்றுமை இருந்திருக்கு. அண்ட் அவரு எப்போதுமே என் கூட இருக்க மாரி தான் எனக்கு ஒரு ஃபீல் இருக்கு. அதனால அவர் எப்போதும் என்கிட்டயே தான் இருக்கணும். அவர் கட்டின தாலியும் என்கிட்டயே தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி, அந்த தாலி அது மட்டும் இல்லாம அவங்க ஏற்கனவே ஹஸ்பண்ட் போட்டிருந்த மெட்டி இதெல்லாம் இருக்கும் இல்லையா? இதெல்லாம் உருக்கி ஒரே மெட்டியா அவங்களோட கால்ல போட்டுக்கலாம் அப்படிங்கிற மாரியான ஒரு ஐடியால இருக்காங்களாமா. பூர்ணிமா பாக்யராஜ் அவர்கள் இப்படி ஒரு விஷயத்த சொன்ன உடனேயே அங்க இருந்த எல்லாருக்குமே பயங்கரமா எமோஷனல் ஆகியிருக்கு. ஏன்னா 1 வருஷம் இல்ல, 2 வருஷம் இல்ல, கிட்டத்தட்ட 42 வருஷம் அவங்க 2 பேரும் ஒண்ணா இருந்திருக்காங்க. லவ் பண்ணி தான் மேரேஜ் பண்ணி இருந்திருக்காங்க. இன்பம், துன்பம், சுகம், துக்கம் அப்படின்னு எல்லாத்தையுமே வந்து அவங்க ஒண்ணா இருந்து பார்த்திருந்திருக்காங்க. அப்படி இருக்கையில அவருக்கு உடல்நலம் முடியாம போயோ, அப்படி இல்லைன்னா படுத்த படுக்கையா இருந்தோ இறந்திருந்தா கூட அவங்க எவ்வளோ ஆதங்கப்பட்டிருக்க மாட்டாங்க. நல்லபடியா ரன்னிங் போயிட்டு வீட்டுக்கு வந்தவரு, அடுத்து இல்லையே அப்படிங்கிற ஒரு ஏக்கம் எப்போதுமே அவங்களுக்கு இருக்கு. அவங்களோட ஒட்டுமொத்த லவ்வுமே அவரோட ஹஸ்பண்டுக்கு தான் அப்படிங்கிறத ஏகப்பட்ட இடத்துல சொல்லியிருக்காங்க. அதனால தான் அவங்க ஹஸ்பண்ட் கட்டின தாலிய கண்டிப்பா என் கூடவே இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக அவங்க மெட்டியா பண்ணி போட்டுக்க போறாங்களாமா. அண்ட் இந்த ஒரு நியூஸை பார்த்து நிறைய பேர் வந்து பூர்ணிமா பாக்யராஜ் அவர்களுக்கு தங்களோட வாழ்த்துக்களை சொல்லி வந்துட்டு இருக்காங்க. இது மாதிரி வந்துட்டு ஒரு விஷயத்தை நாங்கள் கேள்விப்பட்டதே இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லி அவங்களுக்கு வந்து புகழாரம் சொல்லிட்டு இருக்காங்க. நீங்கள் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்க. இது ஒரு புறம் இருக்க, பிரபல இயக்குனர் மற்றும் தயாரிப்பாளரான லிங்குசாமி அவர்கள் ரீசெண்டா ரொம்பவே எமோஷனலா அவரோட கரியர் கிராஃப் குறைஞ்சதை பத்தி பேசியிருந்தாரு. குறிப்பா அவர் என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னா, அஞ்சானுக்கு அப்புறம் ஒரு சில படங்கள் எனக்கு சரியா போகல, டைரக்ஷன் வைஸ் கம்மியாக இருந்தாலுமே நாங்க ப்ரொடியூஸ் பண்ண படங்கள் எல்லாமே ரொம்ப தரமான படங்கள், ரொம்ப சூப்பரான ஒரு படங்கள். எங்களோட ப்ரொடக்ஷன் வீழ்ந்தது முழுக்க முழுக்க காரணம் கமலஹாசன் அவர்கள் தான். ஏன்னா உத்தம வில்லன் படம் பண்ணும்போது நாங்கள் ரொம்ப டைரக்டாக சொன்னேன், நாங்கள் உங்களை வச்சு இந்த மாதிரி ஒரு படம் எடுக்க விரும்பல, பாபநாசம் ரைட்ஸை நாங்கள் வாங்கிட்டு வரோம், அதை பண்ணலாம், எங்களுக்கு அது மாதிரியான படம் தான் உங்ககிட்டேருந்து தேவை அப்படிங்கிற மாதிரி எவ்வளவோ எடுத்து சொன்னோம். பட் அவர் முழுக்க முழுக்க அந்த படம் பண்ணுறதுலே தான் உறுதியாக இருந்தார். அந்த கதையை வேறு யாரும் வாங்க மாட்டாங்க, நீங்கள் தான் பண்ணணும் அப்படின்னு எங்களை ஃபோர்ஸ் பண்ணி பண்ண வச்சார். ரிசல்ட் எங்களுக்கு தெரிஞ்சாலும் கமல் சாருக்காக அதை பண்ணோம். பட் அந்த படம் நாங்கள் எதிர்பார்க்காததை விட மோசமான ஒரு தோல்வியை சந்திச்சிருந்துச்சு. அதனால எங்கள் ஒட்டுமொத்த ப்ரொடக்ஷனே காலி அப்படிங்கிற மாதிரி ரொம்பவே எமோஷ்னலாக பேசியிருந்தார். உத்தமில்லவன் படம் இப்போ நிறைய பேர் கொண்டாடுறாங்க. ஆனால் அந்த படத்தை எடுத்தவங்களுக்கு இவ்வளோ பெரிய ஒரு சோகமான செய்தி நடந்திருக்குது. ரொம்பவே வருத்தம் அளிக்குது. இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.